ஹாய் வியூவர்ஸ், பிரீத்திகா 786 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் எதற்காக துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்று பார்க்க இருக்கின்றோம். துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் எதற்காக துர்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுகிறோம் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்குரியதாக கூறப்படுகிறது. ஆனால் நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கும் ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான நாள் கிடையாது. இதனால் தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த 1.5 மணி நேரம் கேதுவிற்குரிய யமகண்ட நேரமாகவும் கூறப்படுகிறது. இதனால் தான் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டால் எல்லா துன்பங்கள் நீங்கி மன நிறைவான வாழ்க்கை அமையும் என்று கூறப்படுகிறது. ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் முக்கியமானது துர்கை பூஜை. ராகு கால துர்கை பூஜையில் முதலிடம் பெறுவது எலும்பிச்சை பழ தீபம். துர்கை அம்மனின் சன்னதியில் விளக்கு ஏற்றும் முன் நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்: அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கை ஏற்றக்கூடாது. துர்கை அம்மனுக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது. ஜோடியாக 2 எலும்பிச்சை தீபம் ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். துர்கை அம்மனுக்கு செவ்வரளி மல்லிகை பூ சாற்றி அர்ச்சனை செய்வதாக இருந்தால் அர்ச்சனை முடிந்த பிறகே விளக்கு ஏற்ற வேண்டும். விளக்கு ஏற்றிவிட்டு 3 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். பிறகு குறைந்தபட்சம் 20 நிமிடங்களாவது கோவிலில் அமர்ந்து துர்கை அம்மனை மனதார வழிபட வேண்டும். ராகுவால் உண்டான துன்பங்கள் நீங்குவதற்கு செய்யப்படும் பூஜை என்பதால் துர்கையை வழிபட்ட பிறகு நவகிரகத்தை சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நேராக வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு முன்பு ஒரு நெய் தீபம் ஏற்றி எலும்பிச்சை சாதம் அல்லது ஒரு இனிப்பை பிரசாதமாக வைத்து தூப தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குறைந்தது 1/2 மணி நேரமாவது தீபம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது. இப்போது எந்தெந்த கிழமைகளில் ராகு கால பூஜை செய்தால் என்ன பலன் என்று பார்க்க இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் நோய்கள் தீரும். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரமான 3 மணி முதல் 4:30 மணி வரையிலான நேரத்தில் துர்கையை வழிபட்டால் திருமண தடை, வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் போன்றவை நீங்கும். வெள்ளிக்கிழமை ராகு கால நேரமான காலை 10:30 மணி முதல் 12 மணி வரையிலான நேரத்தில் துர்கை அம்மனை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனை, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். ராகு காலத்தில் 2 எலும்பிச்சை தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வேண்டினால் மன நிறைவான குடும்ப வாழ்க்கை அமையும். எலும்பிச்சைக்கு மிக பெரிய சக்தி இருப்பதால் தான் அது திரிசூலத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறது. தீய சக்திகள் வீட்டில் நுழையாமல் தடுக்க எலும்பிச்சையை 2ஆக அறுத்து அதில் மஞ்சள் அல்லது குங்குமம் வைத்து அதை வாசற்கதவின் இருபுறமும் வைப்பது வழக்கம். அதே போல் கண் திருஷ்டி விலக எலும்பிச்சை பழத்தை சுற்றி போடுவதும் வழக்கம். இப்படி பல அபூர்வ பலன்களை கொண்ட எலும்பிச்சையால் துர்கா தேவிக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் போது திருமண தடை நீங்கும். கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனைகள் தீரும். ராகு தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீரும். வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும். தைரியம் அதிகரிக்கும். எதிரிகள் தொல்லை நீங்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். இந்த ராகு கால பூஜையை செய்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.